أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله. الصلاة والسلام على رسول الله. ربنا زدنا علما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. يا الله يا ربي يا رحمانே, உன்னுடைய குர்ஆனை உன்னுடைய வார்த்தையை அழகான முறையில் படிப்பதற்கு விளங்குவதற்கு யா அல்லாஹ் அதன்படி செயல்படுவதற்கு ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். யா அல்லாஹ் எங்களிடமிருந்த இந்த அமலை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் அழகான முறையில் நாங்கள் செயல்படுவதற்கும் பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய ஒரு தௌஃபீக்கையும் எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். உள்ளத்தை பரிசுத்தமான நியத்தோட அல்லாஹோட துஆவோட செயல்படுங்க சிந்தனையோட பிறருக்கு எத்தி வைக்கணுங்கிற ஆர்வத்தோட இன்ஷா அல்லாஹ் தொடங்குவோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம நியூ சூரா ஆரம்பிக்க போறோம். சூரா அர்-ரஅத் 13வது அத்தியாயம். அர்-ரஅத்னா இடி. மதீனாவுல இறக்குன சூரா. இந்த சூரா 13வது அத்தியாயம். ராதுங்கிறதுல மீனிங் என்னன்னா அதிர்வு, இடி முழக்கம், இடி, இப்படியான மீனிங் இதுக்கு இருக்கு. இந்த 13வது அத்தியாயத்தோட வசனத்துல இடி அவனை புகழ்ந்து துடிக்கிறது அப்படின்னு 13வது வசனத்துல வர்றதுனால 13வது அத்தியாயம் 13வது வசனம். சுப்ஹானல்லாஹ். அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூராவுக்கு ரஅத், இடி அப்படிங்கிற பேர் சூட்டப்பட்டுள்ளதுன்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த மழை, மேகம், இடி, இதுல மின்னல் இதெல்லாம் எப்படி ஏற்படுது அப்படிங்கிறத ஒரு குட்டியா ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டு போறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடிய, இந்த மின்னலை, இந்த மழையை இதையெல்லாம் உருவாக்குன ரப்பல் இருக்காங்க இல்லையா, இதையெல்லாம் நிகழ்த்துக்கிறதுக்கு சர்வ வல்லமை மிக்க அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? புகழுக்குரியவன். இந்த இடி எழுப்பும் பேரொலிய, அந்த 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 ஒளி இருக்குல்ல, அந்த சத்தம் டம் டும்டு, அதுவும் அல்லாஹை புகழுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுது. இந்த அத்தியாயத்துல மேலும் என்னெல்லாம் வருதுன்னா, சூரியனை பத்தி, சந்திரன் பத்தி, பூமியில உள்ள மலைகள் இருக்குல்ல அதை பத்தி, நதிகள் இருக்குல்ல, ஆறுகள், அந்த மாதிரியான நதிகள், தோட்டம், பயிர் பச்சாதுகளை பத்தின செல்வங்கள், இதை பத்தின செய்தி. சொல்ல போனா நிறைய விஞ்ஞானத்தை பத்தி பார்க்கலாம். மனிதர்களை தொடர்ந்து வரக்கூடிய வானவர்கள், மனிதர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் பல வானவர்களை ஏற்படுத்தி வச்சிருக்கோம். அவங்களுக்கு தொடர்ந்து வரக்கூடிய வானவர்களை பத்தி, மனிதர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிலருக்கு அளந்து கொடுக்குறான், சிலருக்கு அதிகப்படியா கொடுக்குறான். அது பத்தின கொடுக்குற அந்த வாழ்வாதாரம் பத்தி, சொர்க்கத்தோட தன்மை அதை பத்தி, பூமி சுருங்கி விரியுது அப்படிங்கிற அந்த பூமி சுருங்குறது பத்தின ஒரு செய்தி. இது மாதிரி இந்த சூறாவில அபூர்வமான தகவல்லாம் இடம்பெறுதுன்னு சொல்லிட்டு இமாம் இப்னு கஸீர் நம்ம கொடுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். இது என்ன, இந்த சூறாவை நம்ம பார்த்தோம்னு சொன்னா வெறும் 43 வசனம் தான் இருக்கு. ஆனா இதுக்குள்ள அபூர்வமான செய்திகள், விஞ்ஞான உண்மைகள் ஏராளம் இருக்குது. சிந்திக்கக்கூடிய, செயல்படக்கூடிய, ஆய்வு செய்யக்கூடிய மக்களுக்குங்கிறத பாக்குறோம். அடுத்து இந்த 43 வசனத்துல இவ்வளவு விசலால் மதீனாவுல இருக்கும்போது 31, 32, 43 இந்த வசனங்கள் மட்டும் அங்க இறங்குனது அப்படின்னு சொல்லியும், இது மட்டும் மக்கி, இது மதீனாவுல இருக்க சூறா தான், மதீனாவுல இறங்குனது. 31, 32, 43 இது மட்டும் மக்கால இருக்கும்போது இறங்குனதையும் இதுல ஆட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. 13வது அத்தியாயமா இது இருந்தாலும் இறக்கப்பட்ட வரிசையில 96வது அத்தியாயமா இருந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இவ்வளவு செய்தியை உள்ளடக்கிக்கூடிய இந்த சூரா ரஅத வாங்க பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ரா சிஸ்டர் அட்மிட் பண்ணலாமாடா? أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அலிஃப் லாம் மீம் ரா. இவை இறைமறையின் வசனங்களாகும். மேலும் எது இறைவனிடமிருந்து மீது இறக்கி அருளப்பட்டிருக்கிறதோ அது சத்தியமே ஆகும். ஆயினும் உமது சமுதாயத்தில் பெரும்பாலான மக்கள் ஏற்றுக்கொள்ளாதிருக்கிறார்கள்.
உங்கள் பார்வைக்கு படக்கூடிய தூண்கள் எதுவுமின்றி அல்லாஹ் தான் வானங்களை உயர்த்தினான். பிறகு தனது ஆட்சி பீடத்தில் அமர்ந்தான். மேலும் அவன் சூரியனையும் சந்திரனையும் ஒரு நியதிக்கு கட்டுப்படும்படி செய்தான். இந்த முழு அமைப்பிலுள்ள ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இயங்கிக் கொண்டிருக்கும். அல்லாஹ் தான் இவ்வனைத்து காரியங்களையும் நிர்வகித்து வருகிறான். அவன் சான்றுகளை மிக தெளிவாக விளக்குகின்றான். உங்கள் இறைவனை சந்திக்க இருப்பதை நீங்கள் உறுதியாக நம்ப வேண்டும் என்பதற்காக. அவன் தான் இந்த பூமியை விரித்து அதில் மலைகளை நாட்டி ஆறுகளை ஓடச் செய்துள்ளான். மேலும் ஒவ்வொரு கனிவகை தாவரங்களின் ஜோடிகளையும் அதில் அவனே படைத்துள்ளான். அவனே இரவை பகலின் மீது போர்த்துகிறான். சிந்திக்கும் மக்களுக்கு இவை அனைத்திலும் பல சான்றுகள் உள்ளன. மேலும் பாருங்கள், அருகருகே அமைந்துள்ள தனித்தனி தன்மைகள் கொண்ட பல பகுதிகள் பூமியில் உள்ளன. திராட்சை தோட்டங்களும் உள்ளன, வயல்களும் இருக்கின்றன, பேரீச்சை மரங்களும் இருக்கின்றன. அவற்றில் சில ஒற்றையாகவும் வேறு சில இரட்டையாகவும் முளைக்கின்றன. அனைத்திற்கும் ஒரே விதமான நீரே புகட்டப்படுகிறது. ஆயினும் அவற்றில் சிலவற்றை சுவை மிகுந்ததாகவும் சிலவற்றை சுவை குறைந்ததாகவும் ஆக்குகின்றோம். திண்ணமாக இவை அனைத்திலும் சிந்தித்துணரும் மக்களுக்கு பல சான்றுகள் இருக்கின்றன. நீர் ஆச்சரியப்பட வேண்டுமாயின் மக்களின் இந்த கூற்றை குறித்து தான் ஆச்சரியப்பட வேண்டும். நாங்கள் இறந்து மண்ணோடு மண்ணாகிவிட்டாலும் புதிதாக படைக்கப்படுவோமா? இவர்கள் தம் இறைவனை நிராகரித்தவர்கள் ஆவர். இவர்களின் கழுத்துகளில் விலங்குகள் மாட்டப்பட்டுள்ளன. மேலும் இவர்கள் நரகவாசிகள் ஆவர். அதில் இவர்கள் என்றென்றும் வீழ்ந்து கிடப்பார்கள். ஓகேடா, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவை ஆரம்பிச்சதோடையே முகத்தாவுடைய எழுத்துக்கள் அலிஃப் லாம் மீம் ரா அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பிச்சு அதுக்கு அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விஷயம் என்ன? இது அல்லாஹுடைய வசனம். மக்கள் என்ன சொல்லி வந்தாங்க? கட்டுக்கதை, அவரா எழுதினது, இது சூனியம், இதை நாங்க நம்ப மாட்டோம், இது முன்னோர்கள் எழுதினது, இல்ல இல்ல, அல்லாஹ் தஆலா அது எல்லாத்துக்கும் மறுத்துரை சொல்லி இது அல்லாஹ்விடமிருந்து வந்த வசனங்களா இருக்கு. மேலும் உங்களுடைய இறைவனிடம் இருந்து இறக்கி அருளப்பட்டதோ அது சத்தியம், அது உண்மை. இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், பெரும்பாலான மக்கள் ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்க. உண்மையிலேயே அல்ஹம்துலில்லாஹ், ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமுதாயத்துல ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை ஆக்கி இருக்கிறதுக்கு அவனை எவ்வளவு புகழணும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், இறுதி வரை இதை ஏற்றுக்கொண்டு அமல் செய்யக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி வை யா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது அவன்கிட்ட வந்த வசனம், இது உண்மை. இதை அதிகப்படியான மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கிறத சொல்றான். இதை நிதர்சனமா நம்ம துனியாவுல உலகத்துல நம்ம வாழையில பார்த்துக்கிட்டு வர்றோம். அது மட்டும் இல்லாம அல்லாஹ் தஆலா இந்த வானத்தை நான் படைச்சிருக்கேன் தூணே இல்லாம. பாருங்க அது எப்படி இருக்குன்றத படைச்சிட்டு தான் அல்லாஹ் தஆலா அவனுடைய ஆட்சி பீடத்துல அமர்ந்தான். சூரிய சந்திரம் இப்ப எல்லா கோள்களையும் ஒரு நியதிக்கு உட்பட்டு நான் படைச்சிருக்கேன். அல்லாஹ் தான் இது எல்லாத்தையும் படைச்சு நிர்வகிக்கிறான். இது தெளிவா உங்களுக்கு ஒவ்வொன்றையும் சொல்லி காட்டுறான். ஏன் தெரியுமா? அவனை சந்திக்க இருக்கிறத நீங்க உறுதியா நம்பணுங்கிறதுக்காகத்தான். இந்த கோள்களை எல்லாம் யாரு படைச்சா? அப்படியே நீங்க இப்னு கசீர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா 4வது பாகம் 884வது பக்கத்தை போய் எடுத்து பாருங்க. அப்படியே அழகா இந்த கோள்களை அப்படியே லைனா ஒரு சின்னதா ஒரு குறிப்பு போட்டு புளூட்டோ, நெப்டியூன், யூட்ரஸ், சனி, வியாழன், செவ்வாய், பூமி, வெள்ளி, அந்த சூரியன், அந்த இதுகளை எல்லாத்தையும் அந்த கோள்களை எல்லாம் அந்த பேரண்டத்துல இந்த நட்சத்திரங்கள் இதெல்லாம் அப்படியே அழகா ஒரு குட்டியா ஒரு படம் எடுத்து போட்டிருக்காங்க. இந்த விண்வெளி சூரிய குடும்பங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம். இதெல்லாம் சும்மா ஒரு சின்ன விஷயம்தான். இதை ஆய்வுல போய் சயின்ஸ்ல நம்ம பார்த்தோம்னு சொன்னா மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை உணரலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனத்துல சொல்லி காமிச்சிருக்கான். ஒரே ஒரு வசனம், இந்த பேரண்டத்தை நான் எப்படி படைச்சிருக்கேன்னு தெரியுமா? இந்த வானத்தை, சூரியனை, சந்திரனை, இன்னும் பிற கோள்கள் எல்லாம் அதெல்லாம் நான் தான் படைச்சேன். நீங்க யாரும் படைக்கல. படைச்சது மட்டும் இல்ல, அதை நிர்வாகம் பண்றதும் நான் தான். இதெல்லாம் உங்களுக்கு சொல்றது எதுக்கு தெரியுமா? இன்ஷா அல்லாஹ் மறுமைன்னு ஒண்ணு இருக்கு, இறைவன் ஒருத்தன் இருக்கிறான்.
அவனை கண்டிப்பா சந்திச்சே ஆகணும்ன்றத நீங்க உறுதியா நம்பணும். என்னடா இந்த உலகங்கிறது எவ்வளவு பெருசு. ஆனா சூரிய குடும்பத்தோட ஒப்பிட்டு பார்க்கல ஒரு சின்ன ஒரு கோள். இது சூரியனை ஒப்பிட்டு பார்த்தா அது மிகப்பெரிய கோள். அதுக்கு அடுத்து இன்னொன்னு. இப்படி பார்க்க போகல இவ்வளவையும் படைச்சு இதெல்லாம் சுத்துது. உன்னோட ஒண்ணு இடிச்சிடாம உன்னோட ஒண்ணு மோதிராம அததுக்குரிய நிர்வாகத்தை பண்ணி அததுக்குரிய ஒவ்வொரு வழிவகையும் செஞ்சதை இறைவன்டா எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தவனா இருப்பான். அவனை இன்ஷால்லா நிச்சயமா சந்திப்போமா. ஆமா. அப்படி சந்திச்சா நன்மை செஞ்சா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிஃப்ட். சீமேண்டா தண்டனை. இதெல்லாம் நீங்க உறுதியா நம்பணுங்கிறதுக்காகத்தான் நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி காட்டுறேங்கிறத சின்னதா ஒரே ஒரு வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதனுடைய விளக்கம் விரிவானது, மிகப்பெரியது. இன்ஷா அல்லாஹ் இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், தப்சீர் நம்ம கையில இருக்கு, எடுத்து பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி இன்ஷா அல்லாஹ் டைம் இருந்துச்சுன்னா இது நம்ம தப்சீரும் பண்ணியிருக்கோம். ஆடியோ நம்மளுடைய சேனல்ல இருக்கு, போய் பாருங்க. அடுத்து அல்லாஹாலா சொல்லி காட்டுறான், அவன் தான் இந்த பூமியை விரிச்சான், அதுல மலைகளை நாட்டினான், ஊண்டி வச்சிருக்கான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆறுகளை ஓட வச்சிருக்கான், கனிவர்கள் தாவரங்கள் இதெல்லாம் அல்லாஹாலா படைச்சிருக்கான். இதுல அவனே அத அதுல ஜோடியா படைச்சிருக்கான். அதுக்கு பின்னாடிதான் ஆய்வு செய்யறாங்க. ஓ ஜோடி இருக்கா, ஜோடிண்டா ஆண் பெண்ணுண்டு இருக்குதா அப்படிங்கறதெல்லாம் ஆய்வு பண்றாங்க. சுப்ஹானல்லாஹ், தாவரங்கள்ல ஜோடி இருக்கு, எல்லாத்துலயும் ஜோடி இருக்கு. நீங்க தெரிஞ்சதும் இருக்கு, தெரியாததும் இருக்குன்ற அல்லாஹ் சொல்றான். எவ்வளவு பெரிய ஆய்வு. மனுஷனை அப்படி நீ சும்மா உட்கார்ந்துருக்காத, நீ ஆய்வு பண்ணு. உனக்கு என்னவெல்லாம் தெரியணும் தெரியுமா, நான் என்னவெல்லாம் படைச்சிருக்கேன் தெரியுமா. ஆனா இன்னும் கண்டுபிடிக்காத நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்து அல்லாஹ் இரவு பகல அத ஒண்ணொன்னு பூர்த்துக்கிற மாதிரி நான் படைச்சிருக்கேன். அப்படியே பகல் வந்ததும் அப்படி சூரியன் பிரகாசமா இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த கோள் சுத்தி 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 வர இரவு வருது. இரவு அந்த அப்படியே அந்த சூரியனை அந்த வெளிச்சத்தை அப்படியே போத்திக்கிறது. அல்லாஹ் சொல்ல பாருங்க, பகலின் மீது போர்த்துறான். சிந்திக்க கூடிய மக்களுக்கு இதுல எல்லாம் ஒண்ணு ரெண்டு இல்ல, பல சான்று இருக்கு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நீ புகழுக்குரியவன் யா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ரப்பே ரஹ்மானே, உங்களுடைய புகழை, எங்களுடைய நன்றியை நீ ஏற்றுக்கொள்ள அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் பாருங்க, அருகருகே அமைச்சிருக்கக்கூடிய மாறுபட்ட தன்மை கொண்ட பல பகுதிகள் இந்த பூமியில இருக்கு. பூமியில தனித்தன்மை கொண்ட பல பகுதி இருக்கு. ஒரு சில இடத்துல திராட்சை தோட்டங்கள் இருக்கு, வயல்கள் இருக்கு, பேரிச்சமரம் இருக்கு, சில இடத்துல ஒத்தையா இருக்கு, சில இடத்துல ரெட்டாயா இருக்குது. இதுல எல்லாம் ஒரே விதமான தண்ணி தான் நம்ம பாக்குறோம்ல, பச்சை தண்ணின்னு சொல்றோம், சாதாரண தண்ணி, மழை தண்ணி, அதுதான் நம்ம கொடுக்குறோம். ஆனா ஒவ்வொரு பழத்தையும், ஒவ்வொரு வெஜிடபிளையும், ஒவ்வொரு விதயத்தையும் சாப்பிடுறோமே, ஃப்ரூட்டை மட்டும் எடுத்துக்கங்க. சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொன்றுலயும் எத்தனை விதமான டேஸ்ட். ஒண்ணு பார்த்தா ஸ்வீட்டா இருக்குது, ஒண்ணு பார்த்தா புளிப்பா இருக்குது, ஒண்ணு பார்த்தா கசப்பா இருக்குது. இது ரெண்டுக்கும் மத்தியில இதை சாப்பிட்டா என்னமோ தெரியல, சலசலன்னு இருக்குது, ஒரு டேஸ்ட் இல்லாம இருக்கு சொல்றோம்ல. எவ்வளவு விதமான டேஸ்ட். ஒண்ணு மாதிரியா இன்னொன்னு இருக்கு. அல்லாஹ் அக்பர். டிசைன், கலர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரே தண்ணிதான், ஒரே மண்ணுதான் பூமி. ஆனா பலவிதமான சுவையில, சுப்ஹானல்லாஹ், சிலதுல சுவை அதிகமா இருக்கு, சிலதுல குறைவா இருக்கு. இதுல எல்லாம் நம்ம குடிச்சிருக்கோம். இதையும் அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், சிந்தித்து உணரக்கூடிய மக்களுக்கு பல சான்றுகள் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஆய்வு செய்யுங்க, படிங்க. நான் படைச்ச படைப்புகளை, படைப்பாற்றலை உணர்ந்து படைப்பாளனுக்கு, அல்ஹாலிக்கு நன்றி செலுத்துங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம். அடுத்த அஞ்சாவது அத்தியாயத்துல 5th ஒன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான். இதெல்லாம் சொல்லிட்டு பெரிய ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, இவ்வளவெல்லாம் படைச்சிருக்கேன். எவ்வளவ உலகத்தை படைச்சிருக்கேன், பூமியை படைச்சிருக்கேன், வானத்தை படைச்சிருக்கேன், உலகத்துல இவ்வளவு ஜோடியா, ஜோடி இல்லாம, டேஸ்டா, டேஸ்ட் இல்லாம பல வெரைட்டியா படைச்சிருக்கேன். அதெல்லாம் கூட ஆச்சரியமா இல்ல. இந்த மக்கள் ஒரு சொல்றாங்கல்ல, அத பார்த்தாதான் நிறைய ஆச்சரியமா இருக்கு. என்ன சொல்றாங்க தெரியுமா,
நாங்க இறந்து போய் மக்கி மண்ணோடு மண்ணா போயிட்டாலும் புதுசா நாங்க கொண்டு வருவோமா அப்படின்னு சொல்லி மக்கள் பேசுறாங்க. யார் இப்படி பேசுவாங்க தெரியுமா? அல்லாஹை நம்பக்கூடிய, அல்லாஹை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, ஈமான் கொண்ட மக்கள், அதன்படி செயல்படக்கூடிய மக்கள் இப்படி பேசவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க தான் நம்பிட்டாங்களே. எல்லாத்தையும் சுப்ஹானல்லாஹ், இப்படி ஒரு ஆச்சரியமா அப்படிங்கறதெல்லாம். ஆனா யார் நிராகரிக்கிறாங்களோ அந்த மக்கள் தான் இப்படி பேசுவாங்க. அவங்களுடைய கழுத்துகள் எல்லாம் விலங்குகள் மாட்டப்பட்டிருக்கு, அவங்கெல்லாம் நரகவாசி, அதுல ரெண்டுமே விழுந்து கிடப்பாங்க. ஏன்பா, கொஞ்ச நேரம் யோசிச்சு பண்ணி பாருங்க. ஒண்ணுமே இல்லாம இருந்தீங்கல்ல, என்னவா இருந்தீங்க? ஒரு காப்பியில ஒரு பொருளை சொல்லுங்க, நீங்க என்னவா இருந்தீங்க? உங்களை காப்பி பண்ணி உங்களை பார்த்து ஒரு ரோல் மாடலா பார்த்து அல்லாஹ் படைச்சான். இல்ல இல்ல, ஒண்ணுமே இதுதான் சொல்றதுக்கே இல்லாத ஒரு பொருளா இருந்தீங்க. அப்ப எல்லாம் நான் உங்களை படைச்சு உருவாக்கி கொண்டு வந்த எனக்கு ரிட்டர்ன் மறுபடி செராக்ஸ். நம்ம பாருங்க, ஒரு பேப்பர் இருந்தா போய் 10 100 1000 எவ்வளவு வேணாலும் எடுக்கணும்ல, அடுத்தடுத்த செராக்ஸ். அது மாதிரி நம்மளை படைச்சிட்டு மௌத்தானுக்கு முன்னாடி திருப்பி உன்னை செராக்ஸ் கொண்டு வர்றதா கஷ்டம்? அதை பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு நீங்க அப்படி சொல்றதை பார்த்து. யார் இப்படி சொல்லுவாங்கன்னா அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய மக்கள் தான் சொல்லுவாங்க. அவங்களுடைய கழுத்துகள்ல விலங்குகள் மாட்டப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அல்லாஹ் யா ரப்பி யா ரஹ்மானே, இதை விட்டு எங்க சந்ததிகளை எல்லாம் பாதுகாத்தரலையா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த பிற மக்களுக்கு இதையெல்லாம் நாங்க எடுத்து சொல்லி இந்த ஈமான் கொள்ளக்கூடிய மக்களா அவர்களை எல்லாம் நீ ஆக்கி வையா அல்லாஹ். சோ அவங்க எல்லாம் நரகவாசி, அதுல என்றென்றுமே விழுந்து கிடப்பாங்கன்னு சொல்றான். நரகங்கிறது சாதாரணமா நாம மூட்டக்கூடிய நெருப்பு இருக்கே, அதுல போட்டாவே புசுங்கி ஒண்ணும் இல்லாம போயிடறத பாக்குறோம். அது மாதிரி இல்ல, அதை விட 69 மடங்கு உஷ்ணம் கூடுனது, கடுமையானது. அதையே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் மூலமா சொல்ல வச்சிருக்கான். உலகத்துல இருக்கக்கூடிய நெருப்பு 69 மடங்கு குறைச்சு ஒரே ஒரு பங்கு, அதுலயும் எவ்வளவோ தடவை உஷ்ணம் குறைச்சு கடல்ல முக்கி அதோட ஹீட் எல்லாம் குறைச்செடுத்த இந்த நெருப்பு இப்படி இருக்கு. ஆனா இது எல்லாம் இல்லாம அல்லாஹ்வின் நெருப்புன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஹுமஸாவுல சொல்லி காட்டுறான். அது கடுமையானது. அல்லாஹ் அந்த நெருப்புல இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை மட்டுமல்ல, நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் அறியாதவர்கள், யா அல்லாஹ் நம்முடைய வாரிசுகள் ஒரு மக்கள், யா அல்லாஹ் இந்த பிற மக்கள் அனைவரையும் பாதுகாக்கணும், நம்ம துவா செய்யணும். அந்த செயல்கள்ல இருந்து அல்லாஹ் நம்மளையும் பாதுகாக்கணும், பிற மக்களையும் பாதுகாக்கணும், இன்ஷா அல்லாஹ். ஓகே, 6வது வசனம். நன்மை வருவதற்கு முன் தீமையை விரைவாக கொண்டு வருமாறு இவர்கள் உம்மை வற்புறுத்துகின்றனர். ஆனாலும் இவர்களுக்கு முன்னர் இதே போன்ற போக்கினை மேற்கொண்டவர் மீது இறைவேதனை இறங்கியதற்கான படிப்பினை மிக்க நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கின்றனவே. மக்கள் அக்கிரமம் இழைத்தும் கூட இறைவன் அவர்களை மன்னிப்பவனாக இருக்கின்றான் என்பதும் உண்மைதான். மேலும் இறைவன் கடுமையாக தண்டிக்க கூடியவன் என்பதும் உண்மைதான். அது அழைப்பை ஏற்க மறுத்துவிட்டவர்கள் இம்மனிதர்கள் மீது அவருடைய இறைவனிடமிருந்து ஏதேனும் ஒரு சான்று ஏன் இறக்கி வைக்கப்படவில்லை என்று கேட்கின்றார்கள். ஆனால் நீர் எச்சரிக்கை செய்பவர் மட்டுமே ஆவீர். மேலும் ஒவ்வொரு சமூகத்துக்கும் வழிகாட்டும் ஒருவர் இருக்கின்றார். ஒவ்வொரு கர்ப்பிணியின் கருப்பையில் உள்ளதையும் அல்லாஹ் நன்கு அறிகின்றான். மேலும் கருப்பைகளில் ஏற்படுகின்ற குறைவையும் கூடுதலையும் அவன் அறிகின்றான். அவன் ஒவ்வொன்றுக்கும் ஓர் அளவை நிர்ணயித்துள்ளான். மறைவான மற்றும் வெளிப்படையான அனைத்தையும் அவன் அறியக்கூடியவனாகவும் மிக உயர்ந்தவனாகவும் எல்லா நிலையிலும் மேலானவனாகவும் இருக்கின்றான். உங்களில் ஒருவர் மெதுவாக பேசினாலும் சரி, உரத்து பேசினாலும் சரி, மற்றும் இரவின் இருளில் ஒளிந்திருந்தாலும் சரி, பகலின் ஒளியில் நடந்து கொண்டிருந்தாலும் சரி, அனைத்தும் அல்லாஹ்வை பொறுத்து சமமானதே. ஓகேடா, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைப்பாற்றலை பத்தி சொல்லிட்டு யாரும் நம்ப மாட்டாங்கிறதையும் சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். நன்மை தீமை வருவதற்கு முன்னாடியே அவசரமா உங்களை வற்புறுத்துறாங்களா? சீக்கிரமா நீங்க கொண்டு வரதெல்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்லி சொல்றாங்களா? படிப்பின் மிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிகழ்ச்சியில இந்த வேதத்தை அல்லாஹ் இறக்கி இருந்தது அவங்களுக்கு பத்தலையா? அந்த மக்கள் அக்கிரமம் இழைத்து கூட இறைவன் மன்னிக்க கூடியவனா, பொறுமையானவனா இருக்கிறான், கடுமையா தண்டிப்பவனும் இருக்கிறான் அப்படிங்கிறதுதான் உண்மை. அவங்களுக்கு பிடிச்ச அவகாசத்தை பயன்படுத்திக்க சொல்லுங்க. அவசரப்பட வேணாம்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லாம சொல்லக்கூடிய விஷயங்களை பாக்குறோம்.
அதுக்கடுத்து அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுறான், உங்களுடைய அழைப்பை ஏற்க மறுத்துட்டாங்களா, இறைவன் இருந்து ஏதாவது சான்று வரணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா, எச்சரிக்கை. நீங்க சான்ற கொண்டு வர்றதோ, உலகத்தை அழிக்கிறதோ, அதை கொண்டு வர்றது, இதை கொண்டு வர்றதோ உள்ள மனிதர் கிடையாது. நீங்க நீங்க என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இறை தூதர். நீங்க அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு முடியுமே தவிர வேற எதுவும் முடியாது. அப்போ ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் வழிகாட்டக்கூடிய ஒருவரா நீங்க இருக்கிறீங்களே தவிர கட்டாயப்படுத்துறதுக்கோ வேதனையை கொண்டு வர்றதுக்கோ முடியாதுங்கிறதும் அல்லாஹ் தாலா சொல்லி முடிச்சுட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அல்லாஹ் யஅலமு மா தஹ்மிலு குல்லு உன்ஸா வமா தகீலு அர்ஹாமு வமா தஸ்தாது வகுல்ல ஷைஇன் இன்தஹு பிமிக்தார். சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு கர்ப்பிணியின் கர்ப்பப்பையில உள்ளதையும் அல்லாஹ் நன்கு அறியக்கூடியவனா இருக்கான். அந்த கர்ப்பப்பையில ஏற்படக்கூடிய குறைவையும் கூடுதலையும் அவன் தான் அறிகிறான். ஒவ்வொன்றுக்கும் ஒரு அளவை நிர்ணயித்து வச்சிருக்கான். பாருங்க, கர்ப்பப்பையில எப்படி உருவாகணும், அது ஃபர்ஸ்ட் போய் அணுவா போய் அட்டாச் ஆகி அது அப்படியே அந்த கரு உருவாகி அது சதையா மாறி அதுக்கு அடுத்ததுக்கு ரத்தத்தை கொடுத்தோம்னா அதை ஒவ்வொரு கட்டம் கட்டமா அதை வளர்ச்சி அடைய செஞ்சு அதுக்கு உயிரை கொடுத்து அதுக்கு அதுக்கு ஒரு டைம் வச்சிருக்கான் பாருங்க. 9 மாசம் 40 வாரங்கள். அது 36 வாரத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 6 மாசம் 23 26 வாரம்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி பிறந்துச்சுன்னு சொன்னா அதை காப்பாற்ற முடியாது. அதுக்கு பின்னாடி பிறந்தாதான் எதுலயோ எப்படியோ வச்சு இன்னைக்கு அல்லாஹாலா எவ்வளவோ மக்களுக்கு மனிதர்களுக்கு அறிவை கொடுத்துருக்காங்க, கண்டி பொறுப்புல கொடுத்துருக்காங்க, இது பண்ண முடியும். அப்படி இல்லாட்டி முடியாது. சோ அப்படிங்கிற அளவுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு அளவு, ஒரு நேரம். 9 மாசம் 10 மாசம் பூர்த்தி அடைஞ்சதுக்கு பின்னாடி நிறைவான பிள்ளைகள் பிறக்குது. அதுக்கு 2 வருஷம் பால் குடி. அதுக்கு 3 வயசான 2 வயசுக்கு மேலதான் அது நடக்க முடியும். அது கொஞ்சம் 3 4 வயசு ஆனாதான் நல்லா தாராளமா பேசி கிரகித்து பேச முடியும், எல்லாம் செய்ய முடியும். 7 வயசுக்கு மேலதான் அல்லாஹால தொழுகை கற்றுக் கொடுக்க சொல்லியிருக்கான். அதுக்கு மேல அது வாலிபம், அதாவது வயசு ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு பின்னாடிதான் ஒவ்வொன்றும் கடமையாகுது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு அளவு ஒவ்வொன்றையும் நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கான். அப்படிப்பட்ட ரப்பு யாருக்கு தெரியும்? இது வரைக்கும் எவ்வளவோ ஸ்கேன் எல்லாம் வந்துருச்சு. எத்தனை இதுக்கு பின்னாடி அந்த 6 மாசத்துக்கு பின்னாடிதான் அந்த குழந்தைகள் உருவாகி அதுக்கு ரூஹு குடிக்கப்பட்டதுக்கு பின்னாடிதான் 5 மாசத்துக்கு பின்னாடி இத்தனை ஒரு 23 வாரம் 20 வாரத்தை தாண்டினதுக்கு பின்னாடிதான் அது ஆண் பெண்ணுங்கிறது சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி யாருக்காச்சும் கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா? இல்ல. இது வரைக்கும் அப்படிப்பட்ட அறிவெல்லாம் கொடுக்கவே இல்லை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. சோ அப்ப இந்த கர்ப்பப்பையில உள்ளதையும் அல்லாஹ் அறிகிறான். அதோட கூடுதல் குறைவு, அது முழுமையா வருமா வராதா, முழுமை பெறுமா பெறாதா, சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட ரட்சகன். அது மட்டும் இல்ல, மறைவானது வெளிப்படையானது ஒவ்வொன்றையும் அறியக்கூடியவனா இருக்கான். எல்லா நிலைகளையும் மேலானவனா இருக்கான். அந்த ரப்பையா நீங்க மறுக்கிறீங்க? நபியே, நீங்க அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யறவர் தான், வழிகாட்டக்கூடியவர் தானே தவிர புடிச்சு வம்பா புடிச்சு இழுக்கிறவர் கிடையாது. நிம்மதி அவங்க பணியை செய்யுங்க சொல்லிட்டு, உங்கள ஒருத்தர் மெதுவா பேசினாலும் சரி, சத்தமா பேசினாலும் சரி, ராத்திரி இரவு பகல் வெளிச்சம் இருட்டு எதுவுமே கணக்கு கிடையாது. அல்லாஹ்வுக்கு எல்லாமே சமம். அல்லாஹ் அனைத்தையும் அறியக்கூடியவன், ஆற்றல் மிக்கவன்கிறத தெரிஞ்சுக்கோங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் மிகப்பெரிய ஆய்வான வசனங்கள் ஒவ்வொன்றுமே. பாருங்க, கர்ப்பப்பையில இருக்கிறத ஆய்வு செய்யுங்க. அல்லாஹுடைய அழைப்பாய ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றுலயும் ஒரு சான்று வச்சிருக்கனே, நீங்க எச்சரிக்கை செய்யணும், உங்களை அனுப்பியிருப்போமே, நம்ம வேதத்தை அனுப்பியிருக்கோமே, இதுல படிப்பினை ஏராளமான நிகழ்ச்சிகள் இருக்கே, ஒவ்வொன்றையும் ஆய்வு பண்ணுங்க. இதெல்லாம் உண்மையானது. ஆனா இதுக்கு பின்னாடி நீங்க மறக்கக்கூடியவர்களா இருக்கீங்க. திருந்துனீங்கன்னா உங்களை மன்னிக்க கூடியவனா இருக்கிறான். அதான் உண்மையான ஒரு விஷயமா இருக்கு. நீங்க இந்த மறுக்கும் போது கடுமையா தண்டிக்க கூடியவனாவும் இருக்கலாம் அப்படிங்கறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அல்ஹம்துலில்லாஹ். 11வது வசனத்தை அடுத்து படிக்கலாமா? ஒவ்வொரு மனிதனுக்கும் அவருக்கு முன்பும் பின்பும் கண்காணிப்பாளர்கள் வானவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அல்லாஹ்வின் ஆணையின்படி அவர்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எந்த ஒரு சமூகமும் தன் பண்புகளை மாற்றிக்கொள்ளாத வரை உண்மையில் அல்லாஹ்வும் அச்சமூகத்தின் நிலையை மாற்றுவதில்லை. மேலும் அல்லாஹ் ஒரு சமூகத்திற்கு தீமையை நாடிவிட்டால் அதனை யாராலும் தடுத்து நிறுத்திட இயலாது. அல்லாஹ்வுக்கு எதிராக அத்தகைய சமூகத்தாருக்கு உதவி செய்வோரும் எவருமில்லர். பளீரென தோன்றும் மின்னலை அவன் தான் உங்களுக்கு காட்டுகின்றான். அதனை கண்டு உங்களுக்கு அச்சமும் ஆர்வமும் ஏற்படுகின்றன.
மேலும் அவன் தான் நீர் நிறைந்த கனமான மேகத்தை எழுப்புகின்றான். இடி முழக்கம் அவனை புகழ்வதோடு அவன் தூய்மையையும் பறைசாற்றுகின்றது. வானவர்களும் அவனுடைய பேரச்சத்தால் நடுங்கிய வண்ணம் அவனை புகழ்கின்றார்கள். மேலும் இடிகளை அவன் அனுப்புகின்றான். தான் நாடுகின்றவர்கள் மீது அவர்கள் அல்லாஹ்வை பற்றி தர்க்கம் செய்து கொண்டிருக்கும் நிலையில் சில சமயம் அவற்றை விழச் செய்கின்றான். உண்மையில் அவனுடைய சூழ்ச்சி மிகவும் சக்தி வாய்ந்ததாகும். அவனை அழைப்பதுதான் சரியானதாகும். அவனை தவிர இவர்கள் அழைக்கக்கூடிய வேறு கடவுள்களால் இவர்களின் அழைப்புக்கு எவ்வித பதிலும் அளிக்க முடியாது. அவர்களை அழைப்பது எப்படி இருக்கின்றது என்றால், ஒருவன் தண்ணீரை நோக்கி தன் இரு கைகளை நீட்டி தண்ணீரே எனது வாயினுள் வந்துவிடு என்று கோருவதை போன்று உள்ளது. உண்மையில் தண்ணீர் வாயினுள் தானாகவே செல்லக்கூடியதாயில்லை. இவ்வாறே இறை மறுப்பாளர்களின் இறைஞ்சுதல் இலக்கின்றி எரியப்படும் அம்பாகும். வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அனைத்தும் அவை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அல்லாஹ்வுக்கே தலை சாய்கின்றன. மேலும் அனைத்து பொருட்களின் நிழல்களும் காலையிலும் மாலையிலும் அவன் முன்னிலையில் பணிந்து கொண்டிருக்கின்றன. அல்ஹம்துலில்லாஹ். இது சஜிதாவுடைய வசனம். ப்ளீஸ் எல்லாரும் அப்படியே சஜிதா பண்ணிடுங்க. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 5 வசனங்கள்ல சொல்லக்கூடிய விஷயத்த பாருங்க. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதருக்கு முன்னாடியும் பின்னாடியும் காண்பிக்கக்கூடிய மலக்குகளை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். ஒரு சமூகம் அதோடைய பண்புகளை மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் உண்மையிலேயே அல்லாஹ் தஆலா அந்த சமூகத்துடைய ஒரு பண்பை ஒரு நிலைகளை மாற்றுறது கிடையாது. அல்லாஹ் ஒரு சமுதாயத்துக்கு தீமையை நாடிட்டா யாராலையும் அதை நிவர்த்தி பண்ணவோ மாற்றவோ முடியாது. அல்லாஹ்வுக்கு எதிராக எந்த ஒரு சமுதாய மக்களுக்கும் உதவி செய்யவும் யாரும் கிடையாது அப்படிங்கறத சொல்றான். இதெல்லாம் மிகப்பெரிய விரிவான வசனம். தஃசீர்ல பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். எத்தனை மலக்குகள் இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தருடைய டியூட்டி என்ன அப்படிங்கறதெல்லாம். அதுக்கடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மின்னலை பத்தி சொல்லி காட்டுறான். அது எவ்வளவு கடுமையா அப்படி பளிச்சுன்னு வந்துட்டு போகக்கூடியதா இருக்கு. அச்சத்தை கொடுக்கறதையும் ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு அப்படிங்கறத சொல்லி, அவன் தான் நீர் நிறைந்த கனமான மேகங்களை உருவாக்கி உங்களுக்கு இதையெல்லாம் செய்யறான். அது மட்டும் இல்ல, அந்த இடி முழக்கம் இருக்குதே, அவனை புகழ்றதோட அவனுடைய தூய்மையையும் பறைசாட்டக்கூடியதா இருக்கு. வானவர்களும் அவனுடைய பேரச்சத்தால் அதுல நடுங்கி போயிடுறாங்க. வானவர்களே அப்படிப்பட்டதா இருக்கு. இந்த இடிகளை எல்லாம் அனுப்பி ஒரு சில மக்கள் அதனோட தாக்கவும் செய்யறான். ஏன்னு சொன்னா அவங்க படிப்பினை பெறட்டும் அப்படிங்கிறதுக்காக. அல்லாவை பற்றி தர்க்கம் செய்து கொண்டிருக்க நிலையில இருக்கக்கூடிய சில மக்கள் மேல அதை விழச் செய்யறான். அது மூலமா தண்டனையும் கொடுக்குறான். உண்மையிலேயே அவனுடைய சூழ்ச்சி மிகவும் சக்தி வாய்ந்தது, யாராலும் முறியடிக்க முடியாது அப்படிங்கறதும் அல்லாஹ் தஆலா சொல்லி அந்த வசனங்கள்ல முடிக்கிறான். அவனை அழைப்பதுதான் சரியானது. அவனை தவிர வேறு அழைப்பாளர்களுக்கு அழைப்பு கொடுக்கறது கேட்கறது எந்த ஒரு பலனையுமே அளிக்காது. மற்ற கடவுள்கள்கிட்ட நீங்க பிரார்த்தனை பண்றீங்க, இறைஞ்சுறீங்க, கேட்கறீங்க, அதுக்கெல்லாம் உங்களுக்கு பதிலே கிடைக்கவே கிடைக்காது என்னைக்குமே. அத நீங்க மற்ற கடவுள்களை அழைக்கிறது எப்படிப்பட்டதா இருக்கு தெரியுமா? தண்ணிய பார்த்து, தண்ணியே வா, என் வாய்க்கு எனக்கு தாகமா இருக்கு, என் வாய்க்குள்ள போ அப்படின்னு சொன்னா அது எப்படிப்பட்டதா இருக்கும்? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். நமக்கு புரியறதுக்கு எவ்வளவு அழகா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதாரணத்தை சொல்றான் பாருங்க. அப்ப தண்ணிய பார்த்து, தண்ணியே என் வாய்க்குள்ள வேண்டாம், அது வருமா? என்னைக்காச்சும் வருமா? அது வரவே வராது. அது உண்மையே இல்லை. அப்படி சொல்றது பொருத்தமும் இல்லை. நம்ம போய்தான் நம்ம தண்ணி எடுத்து நம்ம குடிக்கணும். இது மாதிரி நீங்களுடைய அழைப்புக்கு மற்ற ஒரு கடவுள்கள் சொல்லக்கூடியவங்க ஒரு நாளும் பதிலே சொல்ல மாட்டாங்க. நீங்க அவங்களையெல்லாம் கூப்பிடுறது ஒரு இலக்கே இல்லாம அம்பறிஞ்சா அது எங்க போகுதுன்னே தெரியாது. ஒரு குறிப்பாத்த அம்பரிச்சா அம்பு எரியும் போது அது நமக்கு பயனளிக்கக்கூடியதா இருக்கு. அப்படித்தான் நீங்க மற்ற கடவுள்களை வணங்குறது உங்களுக்கு இலக்கே இல்லாமல் எரியப்படும் அம்பை போன்றது. வெளியில தண்ணிய வச்சுக்கிட்டு வாய்க்குள்ள எனக்கு போகணும், என்னுடைய தாகம் தீரணும்டா தீராது. அது மாதிரி தான் அப்படிங்கறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல தெளிவா சொல்லிட்டு, வானம் பூமி உள்ள எல்லாமே விரும்பி விரும்பாம எல்லாமே அல்லாஹ்வுக்கு தான் தலை சாய்க்குது, அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்து அல்லாஹ்விடம் பணியுது. மேலும் எல்லா பொருட்களும் அதாவது நிழல் இருக்குல்ல, இந்த பக்கம் அந்த பக்கம் சாயக்கூடிய நிழல்கள், அது உட்பட எல்லாமே காலையிலையும் மாலையிலையும் ரப்புக்கு முன்னாடி பணிந்து சுஜூது செய்து. அப்ப மனிதர்களே,
நீங்களும் சுஜூது செய்யுங்கிறதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா அஸ்ரா. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். சூரா அர்-ரஅத் நம்ம பார்த்து வர்றோம். அதுல 16வது ஆயா. வானங்கள் மற்றும் பூமியின் அதிபதி யார் என்று அவர்களிடம் கேளும். அல்லாஹு என்று அதற்கு நீரே பதில் கூறும். உண்மை இவ்வாறிருக்க, அவனை விடுத்து தமக்கே நன்மையும் தீமையும் அளிக்க சக்தியற்ற கடவுள்களையா நீங்கள் உங்கள் பாதுகாவலர்களாக எடுத்துக்கொண்டீர்கள் என்று அவர்களிடம் கேளும். பார்வையற்றவனும் பார்வையுடையவனும் சமமாவார்களா? அல்லது இருளும் ஒளியும் சமமாகுமா என்று கேளும். இல்லையெனில் அல்லாஹுக்கு இணையாக இவர்கள் ஏற்படுத்தி கொண்ட கடவுள்களும் அவன் படைத்திருப்பதைப் போல எதனையும் படைத்திருந்தும் அதன் காரணமாக இது யாருடைய படைப்போ என்று இவர்களுக்கு சந்தேகம் வந்துவிட்டதோ நீர் கூறும். ஒவ்வொரு பொருளையும் படைத்தவன் அல்லாஹுவே. அவன் தனித்தவனும் அனைத்தையும் அடக்கி ஆள்பவனும் ஆவான். அல்லாஹ் வானத்திலிருந்து மழையை பொழிய செய்தான். ஒவ்வொரு நதியும் ஓடையும் தம் கொள்ளளவிற்கு ஏற்ப நீரால் நிரம்பி ஓடியது. பிறகு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அதன் மேற்பாகத்தில் பொங்கும் நுரையை சுமந்து செல்கிறது. நகைகள், பாத்திரங்கள் போன்றவற்றை செய்வதற்காக மக்கள் உலோகங்களை நெருப்பில் உருக்கும் போது இதே போன்ற நுரை ஏற்படுகிறது. அல்லாஹு இவற்றையே சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் உவமையாக கூறுகின்றான். பலன் தராத நுரை ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. எது மக்களுக்கு பலன் அளிக்கின்றதோ அது பூமியில் தங்கிவிடுகின்றது. இவ்வாறு அல்லாஹு உவமானங்கள் மூலம் தன் செய்திகளை விளக்குகின்றான். எவர்கள் தம் இறைவனின் அழைப்பை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு மிக சிறந்த நன்மைகள் இருக்கின்றன. எவர்கள் அந்த அழைப்பை ஏற்கவில்லையோ அவர்கள் உலகத்திலுள்ள அனைத்து செல்வத்திற்கும் உரிமையாளர்களாய் இருந்தாலும், மேலும் அத்துடன் அது போன்ற இன்னொரு மடங்கை அவர்கள் பெற்றிருந்தாலும் அல்லாஹ்வின் பிடியிலிருந்து தப்பிப்பதற்காக அவை முழுவதையும் ஈடாக தந்துவிட தயாராகி விடுவார்கள். அத்தகையவர்களிடம் கடுமையான முறையில் கணக்கு வாங்கப்படும். மேலும் அவர்கள் தங்குமிடம் நரகமாகும். அது மிகவும் கொடிய இருப்பிடமாகும். இறைவனிடமிருந்து உமக்கு இறக்கி அருளப்பட்ட இவ்வேதம் உண்மையானது தான் என்று அறிபவனும் இந்த உண்மையை அறியாமல் குருடனாக இருப்பவனும் சமமாவார்களா? அறிவுடையவர்கள் தாம் நல்லுரைகளை ஏற்றுக்கொள்பவர்களாய் இருக்கின்றனர். அவர்கள் அத்தகையவர்கள் என்றால் அல்லாஹுடன் செய்து கொண்ட உடன்படிக்கைகளை நிறைவேற்றுவார்கள். உறுதிப்படுத்திய பிறகு உடன்படிக்கைகளை முறிக்க மாட்டார்கள். ஓகேடா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்கள் எல்லாம் எவ்வளவு உதாரணங்களை சொல்லி மக்களுக்கு தெளிவா விளக்கப்படுத்துறான். வானம் பூமியோட அதிபதி யாரு? அவங்கள்ட்ட கேளுங்க, அவங்க பதில் சொல்லுவாங்க. உண்மை எப்படி இருக்குன்னு சொன்னா, தமக்கு நன்மையோ தீமையோ அளிக்க முடியாத சக்தியற்ற கடவுளையா நீங்க பாதுகாவலரா எடுத்துக்கிட்டீங்க. அவங்கள்ட்ட கேளுங்க, பார்வையற்றவனும் பார்வையுடையவன் சமமாவாங்களா? இருளும் ஒளியும் சமமா? அல்லாவுக்கு இணைகளை நீங்க ஏற்படுத்திருக்கீங்களே, அந்த கடவுள்கள் எதையாச்சும் படைச்சிருக்கா? படைக்க முடியுமா? யாரு படைப்பாளன்? அப்படி இருக்கும்போது இவர்களுக்கு எங்க இருந்து சந்தேகம் வந்துச்சு? நீங்க சொல்லுங்க. ஒவ்வொரு பொருளையும் படைத்தவன் அல்லாஹ்தான். அவன் தனித்தவன். அவன் அனைத்தையும் அடக்கி ஆளக்கூடியவன். அப்படி இருக்கவனை விட்டு போட்டு எங்க போறீங்க? வானத்துல இருந்து மழையை கொடுக்கறது யாரு? நதிகளை ஓட செஞ்சது யாரு? அந்த நதிகள் நிரம்பி மிஞ்சி போயிருச்சுடா, வெள்ளம் ஆயிருதுல, அழிச்சிடுதுல. அல்லாஹ் அப்படி இல்லாம அந்தந்த அளவுக்கு கரெக்டா வச்சிருக்கானே. இதையெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? இந்த இந்த நுரை இருக்குல்ல, அந்த அந்த சுப்ஹானல்லாஹ், அந்த வெள்ள பெருக்கெடுத்து போறதுல அதோடைய மேற்புறத்துல வரக்கூடிய பொங்கக்கூடிய நுரைகள், அதுல நகைகள், பாத்திரங்கள், உலோகங்கள் இதெல்லாம் செய்யக்கூடியது இருக்கு. அதுல நல்லது பூமியில தங்குது, கெட்டதை அல்லாஹ்தாலா வெளியாக்கிடுறான். இதெல்லாம் ஒரு உதாரணம் உங்களுக்கு. அந்த வரக்கூடிய நுரை, இந்த கடல்கள்ல இருந்து வரக்கூடியது பாருங்க, கடல் பாசியா சிலது வரும். சிலது பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அந்த வீணா போனதெல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிரும். ஆனா அதுலயே நல்ல நுரைகளை வரக்கூடியது. இப்ப ஆசாரி பாருங்க, அதை உருக்குவாங்க, அதுல அப்படியே நுரையா பொங்கி வரும்.
அதுல மேல இருக்க அழுக்கெல்லாம் போயிடும். கீழே அந்த உலோகமா இருக்கிறது தங்கிரும். அதை பார்த்தா நல்லா தெரியும். நான் அதை பார்த்திருக்கிறதுனால உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தாலா இப்படித்தான் உங்களுக்கு நல்லவைகளை எல்லாம் அவன் கொடுக்குறான். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஆற்றல் மிக்க ரப்ப விட்டுட்டு நீங்க எங்க போறீங்க? யாரு தன்னுடைய ரப்போட அழைப்பை ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்களுக்கு மிக சிறந்த நன்மை இருக்குது. அவங்க யார் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளலையோ அவங்க இந்த உலகத்துல அனைத்து செல்வங்களுக்கும் உரிமையாளரா இருந்தாலும், அதோட 2 மடங்கு அவங்க பெற்றிருந்தாலும், ஆனா அல்லாஹ்வுடைய பிடியிலிருந்து தண்டனையில இருந்து தப்பிக்க அதெல்லாம் ஈடா கொடுத்தாலும் முடியாது. கடுமையான முறையில அவங்கள்ட்ட கணக்கு வாங்கப்படும். அவங்க போய் சேரக்கூடிய இடம் நரகம். அது ரொம்ப கடுமையானது. அப்போ நம்ம நினைக்கிறோம் இங்க இருக்க செல்வந்தர்களை எல்லாம் பார்த்து, வசதி வாய்ப்பா வாழ்றவங்களை எல்லாம் பார்த்து, எதுவும் நம்ம அவங்கள பார்த்து ஏங்கவோ, இவங்களுக்கெல்லாம் அப்படி கொடுக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு மனசஞ்சலங்கள் அடையவோ தேவையில்லை. அதெல்லாம் இந்த உலகத்துலதான். அத மூல 2 மடங்கு கொடுத்தாலும் அல்லாவுடைய தண்டனையில இருந்து நீக்கப்படாது. ஏன்? அவங்க அல்லாஹ்வை நிராகரித்த மக்களா இருக்கிறாங்க. அல்லாவுடைய அழைப்பை ஏற்ற மக்களா இல்ல. அப்படி அல்லாவுடைய அழைப்பை ஏற்காதனால, நிராகரித்து வாழ்ந்ததுனால இந்த உலகம் மட்டும்தான் உங்களுக்கு. மறுமைங்கிறதுல கடுமையான தண்டனையும் வேதனையும் நரகமும் அது ரொம்ப கொடிய இருப்பிடும் அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அதுக்கடுத்து உங்களுடைய இறைவன்கிட்ட இருந்து உங்களுக்கு கொடுத்தப்பட்ட இந்த உண்மையான இந்த வேதம் இருக்குல்ல, சுப்ஹானல்லாஹ், உன்னோட இறைவன்ல இருந்து உங்களுக்கு இறக்கி அருளப்பட்ட இந்த வேதம் உண்மையானது அப்படின்ட்டு அறியக்கூடியவன். இந்த உண்மையை அறியாமல் இருப்பவனும் சமமாவாங்களா? ஒரு நாளும் சமமாக முடியாதே. எப்படி சமமாக முடியும்? அறிவுடைய மக்கள் தான் இந்த நல்லுரையை ஏற்றுக்கொள்வாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்கண்டா, அல்லாஹோடு செய்து கொண்ட உடன்படிக்கைகளை நிறைவேற்றுவாங்க. உறுதிப்படுத்த பின்னாடி அந்த உடன்படிக்கைகளை முறிக்க மாட்டாங்க. அப்ப பாத்தீங்களா, நல்லோர்கள் வாக்கு கொடுத்தா நிறைவேற்றுவாங்க, உடன்படிக்கை செஞ்சா அதை நிறைவேற்றுவாங்க, அதை முறிக்க மாட்டாங்கங்கிறத அல்லாஹ்வே அந்த நல்ல மக்களுக்கு சாட்சி சொல்லக்கூடியவனா இருக்கான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரா ராது வந்ததுல இருந்து 20 வசனங்கள் பார்த்திருக்கோம். இதுக்குள்ள அல்லாஹ் தாலா அவனுடைய ஏகத்துவத்தை சொல்றான், அவனுடைய படைப்பாற்றல சொல்றான், அவனுடைய தனித்தன்மையை சொல்றான், அவனை ஏற்றுக்கொண்ட மக்கள் எப்படிப்பட்ட நன்மைக்கும் உரிய மக்கள் அப்படிங்கறத சொல்லி, நிராகரிக்கக்கூடிய மக்களுடைய கழுத்துகள்ல விலங்குகள் மாட்டப்பட்டிருக்கு, அவர்கள் நரகத்துக்கு உரியவர்கள்ங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப தெளிவா சொல்லி காட்டுறான். ஆனா அதே நேரத்துல அவனை நம்பக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய வெகுமதியும், அவங்க எப்படி உண்மையான மக்களா இருப்பாங்கங்கிறதையும், அவங்க எப்படி உடன்படிக்கை செஞ்சா நிறைவேற்றுவாங்கங்கிற ஒரு சாட்சியையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அளிக்கக்கூடியவனா இருக்கான். யா அல்லாஹ், நீ சாட்சி அளிக்கப்பட்ட மக்களில் ஒருவராக எங்கள் ஒவ்வொருவரையும், எங்கள் குடும்பத்தார்களையும், எங்களுடைய வாரிசுகளையும், எங்கள் உற்றார் உறவினர்களையும், எங்கள் ஊர் மக்களையும், யா அல்லாஹ் உலக முஸ்லிம்கள் அனைவரையும் நீ ஆக்கி வைப்பாயாக. உன்னுடைய பொருத்தத்தை தந்தருவாய். உன்னுடைய மகப்பிரத்தை எங்கள் அனைவருக்கும் தந்து, யா அல்லாஹ், எங்கள் ஒவ்வொரு அமல்களையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக, பொருந்திக் கொள்வாயாக. நாங்கள் செய்யக்கூடிய அமல்களில் தப்புகள், தவறுகள், பிழைகள் இருந்தால் மன்னித்து நிறைவான கூலி எங்களுக்கு தந்தல் யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.